இன்றைக்கு எனக்கு வேலை வந்து 3 மணிக்கு முடிஞ்சிட்டு சோறு சாப்பிடணும்ல ஆசையாக இருந்துச்சு. நான் வேலை விட்டு வந்து உடனே சமைச்சு நான் குத்தரிசி சோறு. இங்கே இது முட்டை கறி கிழங்கு போட்டு செஞ்சேன் நான். இது ஒரு கோவா வர பச்சையாக இருக்கும். இந்த கோவா நல்ல சத்து இது உடம்புக்கு. இது வந்து நான் மாசி போட்டு வர மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து கறி மிளகாய் கறி தக்காளி பழம் போட்டு பால் கறி மாதிரி செஞ்சுருக்கேன். ஓகே, பிறகு மீன் பொரிச்சிருக்கிறேன். யாராவது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சோறு சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் கேட்காதீங்க. சோறு சாப்பிடுங்க, உடம்புக்கு உண்மையாகவே நல்லது. குத்தரி சாப்பிடுங்க. ஓகே, கொஞ்சமாக சோறு சாப்பிட்டுட்டு நிறைய கறி வச்சு சாப்பிடுங்க. அது சரியான ஹெல்த்தி. வெளிநாட்டில் சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, இந்த பிக்ஸா பர்கர் பாஸ்தா அதுகள் சாப்பிட்ற சாப்பாடு உண்மையாகவே கூடாது. எனக்கு இந்த முட்டை கறி என்றால் சரியாக பிடிக்கும். அவசரத்துக்கு முட்டை வீட்டில் இருந்தால் நீங்கள் கறி படாசன்னு செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை இல்லை 2 முட்டை கட்டாயமாக சாப்பிடணும். அதுவும் பொம்பளைகள் சரியான முக்கியம். எங்களுக்கு உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும்டா முட்டை ஒரு நாளும் சாப்பிடணும். அதே மாதிரி மீன் சாப்பிட்றதும் சரியான முக்கியம். கல்யாணத்துக்கு முதல்ல எங்களோட அப்பா அம்மாவோட நான் இருக்கும்போது எங்களோட அம்மா அடிக்கடி இந்த கறி மிளகாய் கறி செய்வா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவட்ட தான் நான் பழையனா நிறைய கறி செஞ்சு சாப்பிடணும் ஒவ்வொரு நாளும். எங்களோட அம்மா சொல்லுவாள், நிறைய கறி செஞ்சு சாப்பிடணும், மீன் பொரித்து சாப்பிடணும், இறைச்சி பொரித்து சாப்பிடணும், முட்டை சாப்பிடணும்னு சொல்லி அவள் எனக்கு சொல்லி வளர்த்தபடியாக தான் நானும் இப்போ அதே மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றேன். சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சுது. கொஞ்சம் சோறு மிச்சம் இருக்குது. நான் எல்லா கறியிலையும் சாப்பிட்டேன். அதோடய வயிறு ஃபுல்லாகிட்டு. வீட்டில் என்ன சாப்பாடு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, பாய்.